அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த புத்தாண்டு 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காவல் தெய்வங்களை பிடிக்கும் அப்படின்னா காவல் தெய்வங்களுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பல வகைகளில் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவில் இனிமை நிறைந்திருக்கும். குழந்தைகளின் விஷயத்தில் மகிழ்ச்சி உண்டாகலாம். திருமண முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து கல்யாணம் நடக்கும். நிதி நிலை சார்ந்த விஷயங்களில் குடும்ப நபர்கள் உற்றார் உறவினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். உங்களின் செல்வ வளம் சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கடின உழைப்புக்கான சிறப்பான வெற்றியை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும், தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட இருக்கக்கூடியதாகவும் நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வி, வியாபாரம், வேலை, நிதி, காதல், திருமணம் போன்ற விஷயங்களில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த 2025 ஆண்டின் படி உங்களுக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் பொதுவாக சாதகமாக இருக்கலாம். இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நல கோளாறுகளை தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி உங்களுக்கு லாப வீட்டில் பயிற்சிக்கும் போது பிரச்சனைகள் மேலும் குறையும். இருப்பினும் உடல்நல பிரச்சனைகள் முற்றிலும் நீங்காது. ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனி 4ஆம் வீட்டில் பார்வை பெற்றிருப்பதால் இதயம் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்கனவே உங்களுக்கு இதயம் அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஆரம்ப மாதங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மார்ச் மாதம் முதல் 4ஆம் வீட்டில் கேதுவின் தாக்கம் தொடங்கும். எனவே இந்த காலகட்டத்தில் சிறிய முரண்பாடுகள் தொடரலாம், ஆனால் பெரிய பிரச்சனைகள் குறையும் என்பதால் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். இது தவிர யோகா பயிற்சிகள் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்தால், தூய்மையான மற்றும் சாத்விக உணவுகளை உட்கொண்டால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் அனுகூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. 2025 ஆண்டின் கல்வி கண்ணோட்டத்தை பொதுவாக சாதகமாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மேலும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களுக்கு உயர்கல்வி காரணியாக குரு முதல் மற்றும் வீட்டில் அமைந்திருப்பதால் 9ஆம் வீட்டின் பார்வை பெற்றிருக்கிறார். இதன் மூலம் கல்வித்துறையில் சிறப்பான செயல்பட முடியும். அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 2ஆவது வீட்டிற்கு செல்வதன் மூலம் நேர்மறை ஆற்றலின் அளவை மேலும் அதிகரிக்க முடியும். கல்வியின் பார்வையில் உங்களை சுற்றி உள்ள சூழல் சிறப்பாக இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு படிப்பில் உங்களை ஊக்குவிப்பாங்க. புதனின் பயிற்சி சிறிது நேரம் பலவீனமாக இருந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் நல்ல பலனை தரும். இதனால் இந்த ஆண்டு கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆண்டின் தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சனியின் தாக்கமும் பிற்காலத்தில் கேதுவின் தாக்கமும் இருப்பதால் மனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த 2025 ஆண்டின் பெரும் பகுதி உங்களின் வணிக கண்ணோட்டத்தில் சாதகமான பலன்களை தருவதாக தொடர்கிறது. ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த 2025 தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை உங்கள் கர்மஸ்தானத்தின் அதிபதியான சனி உங்கள் கர்மஸ்தானத்தில் மட்டுமே பயிற்சிருப்பதால் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை தரக்கூடியவராக இருக்கார். சனி பகவானை விட அதிக கடின உழைப்பை எடுத்தாலுமே தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்ல இது உதவும். இதே நேரத்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு 10ஆம் வீட்டின் அதிபதி லாப வீட்டை அடைவது மிகவும் உங்களுக்கு ஒரு கடினமான முடிவுகளை தரக்கூடியதாக இருக்குது. தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. 10ஆம் வீட்டில் உள்ள குருவின் செல்வாக்கு உங்களுடைய வணிகத்திற்கு புதிய உயரங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை இந்த 2025 ஆண்டு வேலையின் பார்வையில் நல்லதாக இருக்குது.
6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த ஆண்டு உங்கள் வேலையில் உதவியாக இருக்க விரும்புவார். 10ஆம் வீட்டின் அதிபதி வீட்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை 10ஆம் வீட்டில் இருப்பார். இது வேலை அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை முடிக்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வேலையில் உள்ள குறைபாடுகளை உங்கள் மேலதிகாரிகள் கண்டறிந்தால் நீங்கள் உள்நாட்டில் ஈர்க்கப்பட்டு உங்கள் பணி பாணியில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தின் நடுப்பகுதியில் பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு 6ஆவது வீட்டிலும் 10ஆவது வீட்டையும் பாதிக்கும். இங்கிருந்து வேலையில் ஒரு நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேலைகளை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்புகளை தருவதற்காக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த தொழிலை பொறுத்தவரை அற்புதமான பலன்கள் கிடைக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் லாப வீட்டின் அதிபதி முதல் வீட்டிற்கு சென்று லாபத்திற்கும் முதல் வீட்டிற்கும் நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்துவார். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருவதன் மூலம் உங்கள் நிதி பக்கத்தை வலுப்படுத்த முடியும். அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு லாப வீட்டிற்கு அதிபதி பண வீட்டை அடைவார். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு சேமிப்பையும் செய்ய முடியும். ரிஷபராசி பலன் 2025 படி பண வீட்டின் அதிபதியாக புதனின் பயிற்சியாக பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிதி விஷயங்களில் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கலவையான பலன்களை தரக்கூடும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை கேது உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கார். இது அவ்வப்போது காதல் உறவில் தவறான புரிதலை ஏற்படுத்தும். இருப்பினும் இவை அனைத்துமே சாதகமான விஷயம் என்னவென்றால் அதே நேரம் வரை மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு உங்கள் 5ஆம் வீட்டிலும் 5ஆம் பார்வையிலும் இருந்து பார்ப்பதால் தவறான புரிதல்களை விரைவில் அகற்ற விரும்புவாங்க. அதாவது காதல் உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 2ஆவது வீட்டில் பயிற்சிக்கும் போது கேது 4ஆம் வீட்டிலும் பயிற்சியாகும் போது தவறான புரிதல்கள் குறையும். ஆனால் அதே நேரத்தில் சனியின் தாக்கம் 5ஆவது வீட்டில் இருக்கும். ஆனால் உண்மையான தவறுகள் நீங்கி தீங்கு விளைவிக்கும். உங்கள் உண்மையான நேசித்தால் இந்த வருடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வயது அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த விஷயத்தில் நல்ல ஒரு பலன்களை தரும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு உங்கள் முதல் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டு 7ஆவது வீட்டை பார்க்கிறாரு. திருமணத்திற்கான சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களில் நல்ல பலன்களை தரும். குடும்ப உறவினர்கள் பொறுப்பான கிரகமாக குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களின் முதல் வீட்டில் இருக்குது. இது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவை ஆழப்படுத்த உதவியாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக நீங்கள் மாட்டுக்கு தவறாமல் அல்லது முடிந்த போதெல்லாம் பரிமாற வேண்டும். உடலில் வெள்ளியை அணிந்திருப்பது நல்லது. 4ஆவது மாதத்திற்கு 4 கிலோ அல்லது 400 கிலோ சர்க்கரையை கோவிலுக்கு தானமாக வழங்குங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். ரிஷபராசிக்கு இந்த 2025 அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லப்படுது. மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பல வகைகளில் மங்களகரமான அதிர்ஷ்டமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 2027 வரை செல்வம் அல்லது நிதி செழிப்பு மிகவும் நல்ல ஒரு அறிகுறிகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.